சிவாஜியை நான் பக்கத்துல இருந்து பார்த்தவன். ஒரு நாள் அந்த இமயத்தோடு இருந்தவன் எங்கள் வி.என். சிதம்பரம் செட்டியார் அவருடைய அருமை புதல்வன் திருமணத்திற்கு கீழராங்கியத்திற்கு அழைக்கப்பட்டோம். செவாலியே வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வெண்பட்டு உடுத்தி அப்படி இறங்கினார். அவரு சிதம்பரம் செட்டியார சீனாத்தானான்னு தான் சொல்லுவார். என்ன சீனாத்தானா, எல்லா ஏற்பாடும் சரியா அப்படின்னாரு. பொதுவா செட்டிநாட்டுல என்ன அப்படின்னா, வீட்டுல ஒரு அரங்கம் வச்சிருப்பாங்க. அந்த அரங்கத்துல 100 மர இருக்கை போட்டிருப்பாங்க. அதுல ஒரு நிகழ்வு நடக்கணும். அப்ப செவாலியிட்ட சொல்றாரு அவரு சீனாத்தானா, ஒரு சின்ன நிகழ்வு வைத்திருக்கிறோம், அதை கேட்டுட்டு சாப்பிட போலாமே. ஞான சம்பந்தன் நான் எல்லாம் இருக்கிறோம். அப்படியே பார்த்தாரு. அந்த பார்வை இன்னும் எனக்கு அப்படியே கண்ணுக்குள்ள நிக்குது. அந்த கண் பார்வையில சீனாத்தானா முடிவு பண்ணிட்ட, சரி உட்கார்றேன் அப்படின்ட்டு இருக்கையில உட்கார்றாரு. இந்த பக்கம் ஞான சம்பந்தன் ஐயா, வீரபாண்டிய தென்னவன், நான் இருக்கோம். எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு இமயத்துக்கு முன்னால பேசி ஜெயிக்கணும். அவர் சொல்றார், நல்லா இருந்தா உட்காந்து கேட்பேன், இல்லைன்னா நான் வாட்டு போய்கிட்டே இருப்பேன். சொன்ன வார்த்தை. அப்படி இமயத்துக்கு முன்னால நிற்கும் போது ஒரு நடுக்கம் எனக்கெல்லாம். என்னடா பேச போறோம். கிடைத்தது 2 நிமிடம் தான். ஒரு சுருக்கமா ஒரு கவிதை சொல்லி ஒரு நகைச்சுவை சொல்லிட்டு உட்கார்ந்துட்டேன். வீரபாண்டிய தென்னவன் கவிதையில புலத்துட்டார் ஒரு 5 நிமிஷம். அடுத்து கலைமாமணி ஞானசம்பந்தன் அவர் ஒரு 15 நிமிடம் பேசுறாரு. பேசி முடிச்ச உடனே இப்படி உட்கார்ந்து இருந்தவர் இப்படி வந்துட்டார். வந்துட்டு நல்லா தாயா பேசுறீங்க அப்படின்ட்டு உணவு கூடத்துக்கு கூட்டு போனப்ப அவருடைய வலது பக்கத்துல நான், இடது பக்கத்துல கலைமாமணி ஞானசம்பந்தன். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்படி அவரோட உட்கார்ந்து உணவருந்திய அந்த காட்சியை நினைச்சு பார்க்கிறேன். ஒவ்வொரு வினாடியும் மனுஷன் அப்படியே ஒரு நடிகனாகவே வாழ்ந்திருக்கிறார்.